பங்காளி, பெரும் பங்காளி, பெரும் பங்காளி, பங்காளி. வாய் அந்த பக்கம். நான்சென்ஸ். சேத்துல பிறந்த பண்ணி மாதிரி சட்டையெல்லாம் வீணாக்கிட்டியா? யாரையா நீ? என்ன பங்காளி இப்படி கட்டுப்பிட்டீங்க? உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே தாத்தாவுக்கு பிறந்தவங்க. அது மட்டும் இல்ல, சொல்ல போனா நம்மள 4 விட்ட பங்காளிங்க. யோ, கூட பிறந்தவனே கத்தி எடுத்து குத்துற காலமியா இது? இதுல 4 விட்ட பங்காளி 8 விட்ட பங்காளிங்கறியா? யாருன்னு சொல்லியா? நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே, ஏப்பா அழற? அது இல்ல பங்காளி, உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன யாருன்னு கட்டுப்பிட்டீங்க? விருந்துக்கு தானே வர. உங்களுக்காக பொண்டாட்டி வெயிட்டிங்க. விருந்தாக்கி வச்சிருக்கா பங்காளி. இந்த டபுள் மீனிங்ல பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. போ வாங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஏண்டா நான் என்ன மனுஷனா இல்ல மாயா பஜார் ரங்காராவா? இது என்ன இலையா இல்ல பத்தமட பாயாயா? பங்காளி, உங்களுக்காக பால்ல செஞ்ச போண்டா, பால்ல செஞ்ச கேக்கு, பால்ல செஞ்ச லட்டு, பால்ல செஞ்ச இட்லி, பால்ல செஞ்ச பூரி. பங்காளி, ஏன் பங்காளி அழுகுறீங்க? பூரியில இருந்து பொங்கல் வரைக்கும் பால்லயே செஞ்ச பாசம் மிகுந்த பங்காளி என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். சரி சரி, அழாதீங்க. கையெடுமா. சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாது, வெளியில எங்காவது வச்சு வியாபாரம் பண்ணாதான். சாப்பிடுங்க. இந்தாங்க. இரு. ஏயா, இது என்ன உன் பொண்டாட்டியா இல்ல புளிய மரத்து கட்டி நீட்டு இருந்த தள்ளிட்டு வண்டியா? ஐயோ, தாலி கட்டின பொண்டாட்டி. தாலி கட்டினா தாயா பொண்டாட்டி, கட்டல என்ன வப்பாட்டி. பங்காளி, உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. ஸ்டமக்ல இடம் இல்ல, பார்சல் பண்ணி அனுப்புங்க, பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். பங்காளி, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ஃபேமிலி நடத்துற அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே. என் பொண்ணு பங்காளி. அதையே ஒராசிட்டே நிக்கிற? பங்காளி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ளை. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம். சுருங்கின பங்காளி ஆகிடுவோம். என் மாப்பிளைய குறவழிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன். பங்காளி, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா? டேய், என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாப்பியா லீடராடா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கன்னு தெரியுமா? என்னடா நீ பாருங்க, உண்ட வீட்டுக்கு 2 நினைக்க கூடாது, பால் குடிச்ச வீட்டுல பாதம் நினைக்க கூடாது. போடா புண்ணாக்கு. இந்த ஓல்டு சென்டிமெண்டல் என்ன டச் கூட பண்ணாது. இப்ப என்ன சொல்ற? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? அட பங்காளி, அட பங்காளி, அட பங்காளி. இப்பதான்டா ப்ராப்பர் டீலிங். ரொம்ப லேட் பண்ணிட்டியடா, உடனே அடிச்சிருக்க வேண்டாமா? இது அட்வான்ஸ் தான். டோட்டல் ரெமுனரேஷன் 50. அது என்னடா பிச்சைக்கார தரமா 50? ஒன்னு அடி. அடிச்சிடுறேன். அப்ப என் மாப்பிளைய உன் பொண்ணுக்கு அடிச்சிடுறேன். முடிச்சிருங்க. மறந்துட்டீங்களா? மாலை போடுங்க. யோ, எதுக்கு மாலை? இது வெற்றி மாலை, அட்வான்ஸா போடுறோம். ஓ, புருஷன் பொண்டாட்டி பிளானிங்கா தான் இருக்கீங்களா? போடுறே. என்னைய அந்த மாலை போட சொல்ற? கதை மாறிடாது. ஆமாமா. மச்சான், நீ கொடுத்த ஷர்ட் நல்லா இருக்கு, தேங்க் யூ. ஓகே. என்னக்கா ஜாக்கெட் லூசா இருக்கு, எழிச்சு போயிட்டியா? ஆமாண்டா, உங்க அக்காவுக்கு சோறு போடாம நாங்க தான் உடம்ப இலக்கி வச்சுட்டோம். புல் டைட்டா இருந்துன்னு சொல்லி காலையில் நான் தான் 2 தையல் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இன்னொரு வாரத்துல பாரு, இதுவும் டைட் ஆகி போச்சுன்னு புது ஜாக்கெட் கேப்பா. என்ன மச்சான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அப்பப்ப வயிற்று வலி, இதை சாப்பிட்டா சரியா போயிடும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன நீ வர வர ஆம்பளைங்கட்டே வாவ் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? இல்ல மாமா, அந்த பொண்ணு அஞ்சலில. அஞ்சலிக்கு என்ன? இல்ல மாமா, நான் அஞ்சலியை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் மாமா. அஞ்சலியை நீ லவ் பண்றியா? யாரை கேட்டு லவ் பண்ற? எப்படி நீ லவ் பண்ணலாம்? இந்த லவ் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இந்த பக்கத்து வீட்டு பண்ணி இருக்குல்ல, அதோட பொண்ணை போய் நீ லவ் பண்ணு. என்னமா நீயே பண்ணி திட்டிட்டு இப்ப பண்ணி பொண்ண லவ் பண்ண சொல்றிய? என்னோட லவ் அட்வான்ஸ் லவ் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது அட்வான்ஸ் வாங்குன லவ், போய் பண்ணு. என்ன சொல்ற? எங்க வாங்குன? எதுக்கு வாங்குன? மாமா அதெல்லாம் அழிச்சா புடிச்சாண்டா. நீ போய் அஞ்சலிவே லவ் பண்ணு. இந்த ஊர்ல எவன் அட்வான்ஸ் கொடுக்கறானோ நான் ஒரு ரவுண்ட் கட்டிறேன். போய் லவ் பண்ணு. வாவ் 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 வாவ்.
ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பார்த்தா லெட்டர்ல இருக்கிற எழுத்தெல்லாம் தெரியுதா? நான் எங்க அதை பார்த்தேன்? இந்த லெட்டர் தானே நீ எட்டி எட்டி படிச்சிட்டு இருந்த. என்னம்மா இது வம்பா இருக்கு? நான் பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்ற? ஆமா படிச்சேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? பெரிய ராணுவ ரகசியம் அது. ராணுவ ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எனக்கு வந்து லவ் லெட்டர்ஸ். லவ் பண்ணிட்டியா? உனக்கு லவ் லெட்டர்ஸ் கொடுக்கறவளுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கானா? எல்லாம் லவ் அப்ளிகேஷன்ஸ். இந்தா படிச்சு பாரு. அன்புள்ள கண்ணுக்குட்டி அஞ்சலிக்கு. வானம் பார்த்து பூமியாக இருந்த என் வாழ்க்கையில் வந்த வெள்ளாமை காலத்து மழையே, உன்னை பார்க்கும்போது பச்சை வயல் காற்றெடுத்தது போல படப்படக்கிறது என் மனசு. 10 ஹார்ஸ்பவர் பம்ப் செட்டில் குடித்தது போல் சிலுசிலுக்கிறது என் உடம்பு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, வயலும் வாழ்வும் தான். இத படிப்போம். அன்புள்ள அஞ்சலிக்கு, வெல்வெட் துணி போல் உன் முகம், பாலிஸ்டர் துணி போல் உன் கண்ணம், கத்திரி போட்டு வெட்டாத உன் கூந்தல் என் மனதை கவர்ந்தது. உன் நினைவு தையல் மிஷினை ஓடுகிறது என் மனதில். இவன் யாரோ டேலர் போல இருக்கு. ஐயோ, இது பார், போஸ்ட் கார்ட்ல எல்லாம் ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். மொத்தத்தையும் கிழிச்சு போட்டுட்டுமா? வேண்டாம், இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போறேன். பத்திரமா வா. எதுக்கு? எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சு ரசிக்கதான். அவள் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ. ஏய் விஜய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகல. உனக்கு என்னமா ஆயிடுச்சுப்பா? மாட்டிக்கிட்டா மைனர் பையன் ஜடையில மாட்டிக்கிட்டா, கன்னி பொண்ணு கம்மலுக்குள் கள்ள போல மாட்டிக்கிட்டா. விஜயத்தா, யார் நீங்க? என்னங்க இது? யாருன்னு கேட்டா அழறீங்க? என்ன இருந்தாலும் நாங்க ஏழு சொந்தக்காரங்க தானே. ஓ, சொந்தக்காரங்களா? நான் இந்த ஊருக்கு ஜாஸ்தி வராதனால கரெக்டா தெரியல. ஐம் சாரி. அதுவும் உங்களை கட்டிக்கிற முறை. ஹை, இந்த ஷர்ட் நல்லா இருக்கே. எங்க வாங்குனீங்க? என்ன மெட்டீரியல்? இந்த ஊர்ல தான் எடுத்தேன். ஐயோ, நான் பாட்டு பேசிட்டே இருந்துட்டேன். இந்தாங்க, நானே உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த ஜிலேபி. சாப்பிடுங்க. விஜய், காஃபி குடிங்க. முதல்ல ஜிலேபி சாப்பிடுங்க. ஜிலேபி சாப்பிட்டு காஃபி குடிச்சா டேஸ்ட் இருக்காது. முதல்ல காஃபி குடிங்க. அதை என்கிட்ட கொடு, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நைட் எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு. மாப்ள போட்டாங்க. என்னமா அது? இப்படி ஊத்துறது, இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? ஸ்டாப். ஏய், ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். மாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற, இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க. சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. வைடா கீழ. நாய கொண்டா. ஐயோ, அதையும் என்ன பிடிங்கிருச்சீங்க? யோ, பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சுட்டா ஒண்ணு எலும்ப கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்ல மாமா. ரொம்ப லொல்லு பண்றான்பா. பேசாம வாயில போட்டுரு மாமா, இல்லன்னா கடிச்சிட்டு போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய திறடா. தின்றா, தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள, ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.